உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, லாஸ்ட் 4 டைம்ஸ் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் சதவீதம் டாப்பிக்கில் எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை எப்படியெல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டையுமே எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஏறு வரிசையில் எழுதுக. ஸோ பின்னத்தை கொடுத்துட்டு ஏறு வரிசையில் எழுத சொன்னாங்கன்னா எப்படி ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? ஸோ பின்னத்தை கொடுத்துட்டு போட சொன்னாங்கன்னா நம்ம 3 டைப்பில் போடலாம். ஓகேங்களா? ஒன்று சதவீதம் கண்டுபிடிச்சு போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு போடலாம், அப்படியும் இல்லை அப்படின்னா அதை அப்படியே டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, பர்சன்டேஜ் அப்படின்னாலே கொடுத்துருக்க வேல்யூ இருக்கு இல்லையா, அது கூட அப்படியே நம்ம 100 பெருக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் கிடைச்சிடும். பாருங்க, இது கூட 100 பெருக்கணும், அதுக்கப்புறம் இது கூட 100 பெருக்கணும், இது கூட 100 பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஏறு வரிசை தான் கேட்டிருக்காங்களா, ஸோ சின்னதுலேருந்து பெருசு எழுதிக்கலாம். பாருங்க, 4ஆல் அடித்தா இது 25, 25 75 பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எதுக்காக போடுறோம், 100ஆல் பெருக்கினதுக்காக போடுறோம். ஓகேங்களா? ஸோ 2ஆல் அடித்தா இது 50, அப்போ 50 பர்சன்டேஜ். இதை 4ஆல் அடித்தா 2, இதை 4ஆல் அடித்தா 25. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் இதை 2ஆல் அடித்தா 2.5. ஓகேங்களா? ஸோ 25 × 2.5 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 62.5 பர்சன்டேஜ்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டாலும் சரி, அப்படி இல்லை 125, 5 × 25 125 டிவைடட் பை 2ன்னு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏறு வரிசையில் எழுதணும். கம்மியாக எது இருக்குது, இதுதான் இருக்குது. அப்போ 1/2 தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 62.5, அப்போ 5/8 அடுத்து, அதுக்கப்புறம் 75, ஸோ 3/4 கடைசி. இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் ஆன்சர். பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம். இந்த இடத்துல குறைந்த சதவீதம், அதிகரித்த சதவீதம் எந்த மாதிரி கேட்டாலும் இப்போ நம்ம போடுற இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ லட்சத்துக்கு உண்டான 0 வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ 0 போட்டு அதுக்கப்புறம் அதை அடித்து போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த முழு நம்பரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளவா இருந்தது எவ்வளவா கம்மியாக இருக்கோ அதை கழிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 15 லட்சத்துலேருந்து 12 லட்சமாக கம்மியாயிருச்சு. ஸோ அதை கழிச்சுட்டு டிவைடட் பைக்கு கீழே எதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்ததோ அந்த வேல்யூ அசல்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை வந்து கீழே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பர்சன்டேஜ் கேட்குறதால, ஓகேங்களா, இந்த இடத்துல சதவீதம் கேட்குறதால 100ஆல் பெருக்கிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும், 3/15 × 100. 3ஆல் அடித்தா இது 5, 5ஆல் அடித்தா இது 20. அப்போ 20% தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லட்சம் கொடுத்துருக்கிறதால ரெண்டுமே லட்சம் தான், அதனால் நீங்கள் 0 போடணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 0 போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் அப்படிங்கிறதால அந்த முழு நம்பரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுவே அதிகரிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அதிகரிச்சதை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதிகரிச்சதுலேருந்து அந்த அமௌண்ட்டு, ஒரிஜினல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கழிச்சதுக்கு அப்புறம் டிவைடட் பைக்கு கீழே இந்த ஒரிஜினல் அமௌண்ட் இன்ட்டு 100 போட்டிங்க அப்படின்னா அதிகரித்த பர்சன்டேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த 2 சம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டைம் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 சமையும் நான் எடுத்துகிட்டு வந்து நடத்தினேன். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.